என்று கேட்கக்கூடிய ஒரு அழகிய துஆவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான பிரார்த்தனைகளின் முதலாவதாக இறையச்சம் நமக்கு வேண்டும்னா அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில் பயப்பட வேண்டும் என்றால் இதற்காக அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்க வேண்டும். இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அடிப்படையா புரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து அல்லாஹ்வை எப்படி அஞ்சுவது. இப்போ நம்ம கோரிக்கை வச்சுட்டோம், கோரிக்கை வச்சதோட சும்மா அல்லாஹ் அச்சம் எப்போ வருமோ அப்போ வரட்டும் அப்படி இருந்துட முடியுமா? அதற்கான முயற்சி எடுக்கணுமா இல்லையா? அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான, வாசலை திறந்து வைப்பான், அதனுடைய பாதையை இலகுவாக்குவான், இறையச்சத்திற்கு அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செயல்பட வைப்பான். அப்ப அதுக்கான ஒரு முயற்சியில அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு இறையச்சத்தினுடைய வழிமுறைகளை நம்ம கற்றுத்தருகிறது. எந்த அளவுக்கு என்றால், இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பினுடைய நோக்கத்தை கூட பல பேர் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பல பேர் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நோன்பு எதுக்கு பான்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அது அல்லாஹ்வுக்காக நான் எவ்வளவு நேரம் பசித்திருக்கிறேன் பாத்தீங்களா, பட்டினியா இருக்கிறேன்ல, சாப்பிடாம இருக்கிறேன்ல, அல்லாஹ் சொன்னதுக்காக சாப்பிடாம இருக்கிறேன், தாகித்து இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக நான் பட்டினி இருக்கிறேன்ல, இந்த பசியை உணர்வதற்குத்தான் அல்லாஹ் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நோம்புங்கிற வணக்கம் அல்லாஹ்வுக்காக பசிச்சிருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் பசியை உணரணுமா, அதுக்குத்தான் நோம்பா. நீங்க பட்டினி இருக்கிறது தான் நோக்கம் அல்லாஹ்வுக்கு. பட்டினி இருக்க சொல்றான் அல்லாஹ், அது ஓகே. நோன்பு வைக்கிற அந்த அந்த நோன்பு உள்ள காலத்துல, நோன்பு எப்போல்லாம் வச்சிருக்கிறோமோ அந்த நேரத்துல, அந்த சுபுஹ் முதல் மக்ரிப் வரை அந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, மனைவிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் இதெல்லாம் எதுக்காக அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுங்கிறான்? வேறு பசிச்சு இருக்கணும், அல்லாஹ்வுக்காக பசிச்சு இருக்குன்னு பசியை உணர்றதுக்கா? அதுக்கா அல்லாஹ் அதை எதிர்பார்த்தா அல்லாஹ் நீ பட்டினியா கிடக்கணுங்கிறத எதிர்பார்த்தா அல்லாஹ் நோன்பு இருக்க சொல்றான், தாகித்து இருக்க சொல்றான்? நோக்கம் என்ன? அந்த வசனத்திலேயே அதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே இந்த நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம எடுத்து காட்டணுமா இல்லை நேற்றைய தினம்? அந்த வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஈமான் கொண்டோர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையோராக ஆவதற்காக. அப்ப நோன்புடைய நோக்கம் என்ன? பசியை உணர்வதற்காக இல்ல, பட்டினியை நம்ம தாகத்தை உணர்வதற்கு இல்ல. எதுக்காக அல்லாஹ் நோன்பு கடமையாக்கி இருக்கிறான்னா, உனக்கு இறையச்சம் வருதா? நோம்பினுடைய நோக்கம் என்ன? பசித்திருக்கிறோம்னா அதன் மூலமா நம்ம இறையச்சத்தை உணர்ந்திருக்கணும். இறையச்சம் இல்லாமல் நீங்கள் என்னத்தை இறையச்சம்ங்கிற அந்த கிஃப்ட் கிடைக்காம நீங்க நோம்பின் மூலமா உங்களுக்கு இறையச்சமே வரலையா, அல்லாஹ்வுடைய பயம் வரலன்னா நீங்க நோன்பு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப நோன்புடைய பிரதான நோக்கமே அதுக்கு இறையச்சத்துக்கான ட்ரைனிங் தான். அது எந்த அளவுக்குன்னா, நோன்பு வைப்பதன் மூலமாக ஏராளம் நன்மைகள் இருக்குது. உலக நன்மை மட்டும் இல்லாமல் மறுமையில கிடைக்கக்கூடிய நன்மைகள். அல்லாஹ்வே கூலி வழங்குறேங்கிறான். நோன்பாளிகளுக்கு நானே கூலி வழங்குறேன்னு அர்த்தம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நேரடியாக நோன்பாளிகளுக்கு அந்த ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹ் கூட சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. ஒன்று, நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. மற்றொன்று என்ன? அல்லாஹ்வை சந்திக்கும் போது. அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி யாருக்கு ஏற்படுமா? நோன்பாளிக்கு ஏற்படும்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நோன்பு மூலமாக அல்லாஹ்வை சந்திக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு நன்மைகள் இவ்வளவு பெரிய கிஃப்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதனுடைய நோக்கமாக என்ன இருக்குது? நோன்பாளிகளுக்கு இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? அந்த இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹ் அமைக்கிறான். இந்த இறையச்சம்ங்கிறது இந்த உலகத்திலே நம்ம கிடைக்கக்கூடிய நன்மையாக இறையச்சம்ங்கிற ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. இறையச்சத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம நோன்பு வைக்கணும். அப்ப நோன்பு வைக்கிறோம்னா, ரமலான்ல நோன்பு வைக்கிறோம்னா, இந்த பல பேர் நோன்பு வைக்கிறோம் எப்படின்னா, என்ன நோக்கத்துக்காக நோன்பை கடமையாக்கிறேன்னு தெரியாம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ரமலான்ல அல்லாஹ் குர்ஆனை அருள் இருக்கிறாங்கிற நோக்கம் தான் மெயின். ஆனால் அதுக்கு அந்த அல்லாஹ் குர்ஆனை இறக்குனதுக்கும் நோன்புங்கிற கடமையாக்கப்பட்ட வணக்கத்தை இருக்கிற அந்த அளவுக்கு தாகம், தண்ணீர் வருது, ஒரு தாகத்தை தணிக்கிறதுக்காக ஒரு முடக்கு உள்ள முழுங்கிட்டா யாருக்கும் தெரிய போதா? உழு செய்யறதோட செஞ்சுட்டு வந்துட வேண்டியதுதான். நோம்புங்கிற மாதிரி மூஞ்சி தொடச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு துளி தண்ணி, ஒரு முடக்கு வேணாம், ஒரு பிட்டு துளி இருக்குதா இல்லையா, அந்த துளி தண்ணீரை கூட தொண்டை குழியில் இறக்க விடாமல்
அப்படியே லைட்டா இறங்குற மாதிரி இருந்தா கூட காரி வெளியில துப்பிடுறமே, யாரும் பார்க்காத நிலை இருந்தாலும் கூட ஒரு துளி தண்ணீர் கூட தொண்டையில இறங்காத அளவுக்கு நம்ம கவனமா இருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? இந்த நேரத்தில் தண்ணீரை குடிக்க கூடாது, தண்ணீரை அருந்தக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். யார் என் பக்கத்தில் உள்ளவங்க பார்க்காம இருந்தாலும் சரி, யாருக்கும் தெரியாம இருந்தாலும் சரி, எனக்கு குடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பு இருந்து நான் இதை செய்ய மாட்டேன். ஏன்? எந்த இறைவன் தடுத்திருக்கிறான் அந்த இறைவனுக்கு தெரியாம இந்த ஒரு பிட்டு தண்ணி இறங்குமா உள்ள? ஒரு தண்ணீரை இறக்கும்போது யாருக்கு தெரியாம இருந்தாலும் எந்த இறைவன் இதை குடிக்க கூடாது தடுத்திருக்கிறான் அவனுக்கு தெரியுமே. இது நோன்புன்னு அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டானே, நோன்பு முறிந்து விடுமே என்ற அச்சம் வருதா இல்லையா? இந்த உணர்வு தான் நோன்பு அல்லாத மற்ற நேரங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். எதுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் இப்ப விளங்குதா உங்களுக்கு? நோன்பின் மூலமாக நீங்கள் இரையச்சமுடையவராக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்றானே. இரையச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றானே. அது எதுக்காக? நோன்புக்கும் இரையச்சத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு பாருங்க. நோன்புல நமக்கு இரையச்சங்கிற ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி எல்லாம் நமக்கு ஏற்படுத்துறான். அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இந்த நோன்பு வைத்திருக்கிற நேரத்துல எப்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்ற காரியத்தை நாம் தனிமையில இருந்தா கூட அது செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் திறந்திருந்தாலும் கூட நாம் அதை செய்ய மாட்டேங்கிறோம். அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியாம இதை செய்ய முடியாதுங்கிற அந்த உணர்வு அடிப்படையில நாம் அந்த தீமையிலிருந்து எப்படி நம்ம விலகி இருக்கிறோமோ, இதே மாதிரிதான் நோன்பு அல்லாத மற்ற காலங்களிலும் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருந்தானோ, எதையெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறானோ, அதை யாரும் பார்க்காத நிலை ஏற்பட்டாலும் கூட, யாரும் நமக்கு நாம் தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்த தள்ளப்பட்டாலும் கூட, யாருடைய கண்ணிலையும் நம்ம அவங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை நாம் செய்யக்கூடாது. ஏன்? நாம் அடுத்தவர்களுக்கு தெரியாம அந்த ஹராமான காரியத்தை செய்ய முடியும். எவன் இதை ஹராமாக்கினானோ அவனுக்கு தெரியாம செய்ய முடியுமா? அந்த அல்லாஹ்வுக்கு தெரியாம இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். அப்படி ஒரு உணர்வு வந்தால், யாருக்கு தெரியாம ஒருத்தன் வட்டி வாங்குவானா? யாருக்கும் தெரியாம ஒருத்தன் வரதட்சணை வாங்குவானா? யாருக்கும் தெரியாம ஒருத்தன் விபச்சாரம் செய்யலாம் அப்படிங்கிற உணர்வு தோணுமா? அட, யாருக்கு தெரியாம செஞ்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனது இறைவன் இதையெல்லாம் தடுத்திருக்கிறான். வட்டி வாங்குவது, வரதட்சணை வாங்குவது, அதே மாதிரி விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, இது போன்ற பல தீமைகளை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அது போன்ற தீமைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும், யாரும் பார்க்காத சூழ்நிலையில நான் இருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வோடு அதை விட்டு நாம் விலகி இருந்தோம் சொன்னா, இதுதான் இரையச்சம். அப்ப அந்த இரையச்சத்தை உடைய பயிற்சியை தான் இந்த நோன்பு நமக்கு ஊட்டுகிறது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சமுடையோராக ஆவதற்காக இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். விளங்குதா? அப்ப இந்த அடிப்படையில நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குதுன்னா, ஏன்னா நம்ம பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக நம்ம பசியை உணர்றதுக்கு தான் நோன்பு நினைக்கிறாங்க. பசியை அல்லாஹ்வுக்காக பசிச்சிருக்கிறோம்ல, பட்டினியை கிடக்கிறோம்ல, பட்டினி கிடக்கிறோம், அதன் மூலமா நம்ம அது பலனை பெற்றோமா? பட்டினியுடைய நோக்கம் என்ன? தக்குவா இல்லையா? அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் பொய்யான பேச்சுக்களை விட்டும் பொய்யான செயல்களை விட்டும் விலகிவிடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நீ பசிச்சிருக்கிறியா, எனக்காக நீ பட்டினி கிடக்கிறியா என்பதற்காக அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கல. நம்மளை அல்லாஹ்வுக்காக நீ பட்டினி கிடக்கணும் என்பதற்காக அல்லாஹ் நம்மளை நோன்பு இருக்க சொல்லியிருக்கான். யார் பொய்யான பேச்சுக்களை விட்டும், தீய பேச்சுக்கள், பொய்யான செயல்கள் என்றால் தீய செயல்கள், இதை விட்டும் யார் விலகிவிடவில்லையோ அவர் பட்டினி கிடந்து நோன்பு இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுக்கு அதன் மூலமா எந்த தேவையும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, அப்ப நோன்பிலே இரையச்சம் என்றால் என்ன என்ற அந்த விளக்கம் இந்த நோன்பு என்ற அந்த வணக்கத்தின் மூலமாகவே நமக்கு விளங்கி விடுகிறது. ஆக இரையச்சம் என்றால் இறைவனை அஞ்ச வேண்டும், அஞ்சக்கூடிய முறையில் அஞ்ச வேண்டும். அந்த அஞ்சக்கூடிய முறை என்றால் நாம் ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். ஆக இந்த அடிப்படையில இன்னும் இரையச்சம் சம்பந்தமான இறைவன் திருமறை குர்ஆன்ல என்னென்ன செய்திகளை நமக்கு சொல்கிறான், இரையச்சம் சம்பந்தமாக நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.